தவளையின் புத்திசாலித்தனம். ஒரு முறை காலத்தில் அடர்ந்த காட்டில் ஒரு சிறிய குளம் இருந்தது. அந்த குளத்தில் பல தவளைகள் வாழ்ந்தன. அவற்றில் ஒரு தவளை மிகவும் புத்திசாலி. அது எப்போதும் பிரச்சனைகளை தீர்க்க அறிவை பயன்படுத்தும். ஒரு நாள் குளம் அருகே உள்ள ஒரு சிறிய நிலத்தில் பெரியதாக ஒரு முறைச்சாகு கிடந்தது. அது மிகவும் பசுமையாக, பளபளப்பாக இருந்ததால் மற்ற தவளைகள் எல்லாம் அதனுக்குள் பாய்ந்து குதித்தன. ஆனால் அந்த முறைச்சாகு மெதுவாக அவற்றை விழுங்கத் தொடங்கியது. மற்ற தவளைகள் பயந்துவிட்டன. ஆனால் புத்திசாலித்து தவளை அமைதியாக யோசித்தது. அது அருகிலிருந்த ஒரு கிளையை உடைத்து முறைச்சாகு மீது போட்டது. முறைச்சாகு கிளையை விழுங்க முயன்றபோது தவளைகள் எல்லாம் அதில் பிடித்து தங்களை காப்பாற்றிக் கொண்டன. அப்போது முதல் அந்த தவளை மிகவும் அறிவாளி என கருதப்பட்டது. மற்ற தவளைகள் எப்போதும் அதை தேடி அறிவுரை கேட்டன. இந்த கதையின் முறை என்ன? புத்திசாலித்தனம் எந்நேரமும் வாழ்க்கையை காப்பாற்றும். புத்திசாலித் தவளை மற்றும் கெட்ட நாகம். அழகான ஒரு காட்டில் கவி என்ற புத்திசாலித் தவளை வசித்து வந்தது. அது தனது அறிவாலும் வேகமான யோசனை திறனாலும் பிரபலமாக இருந்தது. கவி வசிக்கும் குளத்திற்கு அருகே ஒரு கபடமான பாம்பு இருந்தது. அது அடிக்கடி சிறிய தவளைகளை இரையாக கொண்டது. தவளைகள் அனைவரும் அதனை மிகவும் பயந்திருந்தனர். ஒரு நாள் அந்த பாம்பு குளத்திற்கருகே வந்து, நான் ஒவ்வொரு நாளும் ஒரு தவளையை சாப்பிடுவேன். நீங்கள் இதை ஏற்காவிட்டால் அனைவரையும் ஒரே நேரத்தில் தாக்கிவிடுவேன் என்று மிரட்டியது. பயந்த தவளைகள் ஒப்புக்கொண்டன. ஆனால் கவிதான் தோற்க விரும்பவில்லை. அது ஒரு யோசனை செய்தது. கவி பாம்பை அணுகி, ஓ பெரிய பாம்பா, ஏன் நீ மட்டும் சிறிய தவளைகளையே சாப்பிடுகிறாய்? சில நாட்கள் காத்திருக்கவும், நான் உனக்கு இன்னும் பெரிய சத்தமான தவளைகளை காண்பிக்கிறேன் என்றது. அதை கேட்ட பாம்பு ஆசைப்படி, அது எங்கே என்று கேட்டது. கவி பாம்பை ஒரு ஆழமான கிணற்றின் அருகே அழைத்துச் சென்றது. கிணற்றின் விளிம்பில் நின்று உள்ளே காட்டி, இதோ பாருங்கள், மிகப்பெரிய தவளை உள்ளே இருக்கிறது என்றது. பாம்பு கீழே பார்த்தது. தன்னுடைய பிரதிபலிப்பை பார்த்ததும் அது உண்மையாகவே ஒரு பெரிய தவளை என்று நினைத்தது. எந்த விதமாகவும் யோசிக்காமல் உடனே கிணற்றிற்குள் குதித்துவிட்டது. ஆனால் உள்ளே சென்ற பிறகு அது மேலே ஏற முடியாது என்பதை கண்டது. இதனால் தவளைகள் அனைவரும் மகிழ்ச்சியாகின. பாம்பின் கொடுமையிலிருந்து அவர்கள் விடுபட்டனர். கவியின் புத்திசாலித்தனத்தால் அனைவரும் பாதுகாப்பாக வாழ முடிந்தது. கதையின் முறை: அறிவு பலத்தையும் பயத்தையும் விட சக்தி வாய்ந்தது.